This story is suitable for all age groups. No adult, explicit, or inappropriate content is included. The story is only for educational and entertainment purposes. என் பெயர் அம்பி. நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் இன்ஜினியராக வேலை பார்த்து வருகிறேன். வயது 25. என் வாழ்க்கை வழக்கமான அலுவலகம் வீடு அலுவலகம் என்ற ஒரே வட்டத்தில்தான் ஓடிக்கொண்டிருந்தது. தினமும் அலுவலகத்திற்கு ஸ்டாஃப் பஸ்ஸில்தான் செல்வேன். சில நேரங்களில் வேலை காரணமாக தனியார் பஸ்ஸில் பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் வரும். அப்படித்தான் ஒரு நாளில் என் வாழ்க்கையை மாற்றிய அந்த அறிமுகம் ஏற்பட்டது. அவள் பெயர் சுகன்யா. அரசு வேலையில் இருந்தாள். வயது 23. முதல் பார்வையிலேயே அவள் ஒரு தனி ஈர்ப்பை ஏற்படுத்தினாள். அவள் அழகு மட்டுமல்ல, அவள் பேசும் விதம், அமைதி, கண்களிலிருந்த சோகம் எல்லாமே என்னை அறியாமலே கவர்ந்தது. மெதுவாக எங்கள் பயணம் உரையாடல்களாக மாறியது. அலுவலகம், வாழ்க்கை, கனவுகள் என்று பேசிக்கொண்டே வந்தோம். அப்போதுதான் அவள் தன் வாழ்க்கையை பற்றி சொன்னாள். அவளுக்கு திருமணம் முடிந்திருந்தாலும் கணவன் சரியாக இல்லாத காரணத்தால் பிரிந்து வாழ்ந்து வந்தாள். அந்த விஷயத்தை சொன்னபோது அவளின் கண்களில் ஒரு வலி தெரிந்தது. நான் அவளை அந்த கணத்தில் நண்பனாகவே பார்த்தேன். அவளுக்கு ஒரு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். நாட்கள் செல்ல செல்ல எங்கள் நட்பு ஆழமானது. சினிமா, பார்க், காஃபி ஷாப் என்று எங்கள் சந்திப்புகள் தொடர்ந்தன. ஆனால் எங்களுக்குள் எப்போதும் ஒரு வரம்பு இருந்தது. அதை அவளும் மதித்தாள், நானும் மதித்தேன். ஒரு நாள் அவளின் தோழியின் திருமணத்திற்கு என்னையும் அழைத்தாள். திருச்சிக்கு முன்பே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த பயணம் எங்களுக்குள் இன்னும் நெருக்கத்தை உருவாக்கியது. திருமணத்திற்கு முன்னிரவு சில காரணங்களால் இருவரும் ஒரே ஹோட்டலில் தங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த இரவில் அவள் மிகவும் சோகமாக இருந்தாள். பழைய வாழ்க்கையின் நினைவுகள் அவளை வாட்டியது. நான் அவளிடம், எல்லாம் நல்லதுக்குதான் நடக்கும், நீ தனியா இல்ல என்று சொல்லி ஆறுதல் கூறினேன். அந்த இரவில் அவள் திடீரென்று, உன்னை விரும்புறேன் என்று சொன்னாள். அந்த வார்த்தைகள் என்னை அசைத்துவிட்டன. அவளை எனக்கு பிடித்திருந்தது உண்மை. ஆனால் அவளின் கடந்த காலம், அவளின் மனநிலை, என் பொறுப்பு எல்லாமே என் மனதில் ஓடியது. அதனால் அந்த நேரத்தில், நாம நல்ல நண்பர்களாயிருப்போம் என்று மட்டும் சொன்னேன். அவள் அமைதியாகிவிட்டாள். அதற்கு பிறகு சில நாட்கள் எங்களுக்குள் தொடர்பே இல்லை. ஒரு நாள் அவளே என்னை வீட்டிற்கு அழைத்தாள். அவளின் அம்மாவும் இருந்ததால் எல்லாமே சாதாரணமாகவே நடந்தது. அம்மா வெளியே சென்ற பிறகு நாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தோம். அவளின் பேச்சில் அந்த நாளில் ஒரு மாற்றம் இருந்தது. அவள் மனதிலிருந்த அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் வார்த்தைகளாக வெளியே வந்தன. நான் அதை மாற்ற முயன்றும் முடியவில்லை. அந்த நாள் என் மனதில் பல போராட்டங்களை ஏற்படுத்தியது. ஒரு புறம் நட்பு, மறுபுறம் காதல். ஒரு நாள் அவள் என் வீட்டிற்கு வந்தாள். அது அவளின் பிறந்த நாள். அந்த நாளில் அவள் மிகவும் அழகாக இருந்தாள். இன்று முழுக்க உன்னோடையே இருக்கணும் என்று சிரித்தபடி சொன்னாள். அந்த நாள் முழுவதும் நாங்கள் பேசினோம். வாழ்க்கை, எதிர்காலம், பயம், ஆசை எல்லாமே பேசப்பட்டது. நான் அவளுக்கு ஒரு சிறிய பரிசு கொடுத்தேன். அதை அணிந்து வந்த அவளை பார்த்தபோது அவள் என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்துவிட்டாள் என்று உணர்ந்தேன். அந்த தருணத்தில் எங்களுக்குள் இருந்த நட்பு மெதுவாக காதலாக மாறியது. அது ஒரு அவசர முடிவு அல்ல, நீண்ட நாட்களாக மனதிற்குள் அடங்கியிருந்த உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டோம். அவள் என்னை நம்பினாள். நானும் அவளை பாதுகாக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். அதற்கு பிறகு யாரும் இல்லாத நேரங்களில் அவள் என்னை சந்தித்தாள். எங்கள் உறவு மெதுவாகவும் பொறுப்புடனும் வளர்ந்தது. அவளின் வாழ்க்கையில் மீண்டும் சிரிப்பு வந்தது. என் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் உருவானது. சில உறவுகள் திடீரென்று உருவாகாது. நட்பு, நம்பிக்கை, புரிதல் இவையெல்லாம் சேரும்போதுதான் உண்மையான காதல் பிறக்கும். நாட்கள் செல்ல செல்ல எங்களுடைய உறவு வெளியில் சொல்ல முடியாத ஒரு அமைதியான பிணைப்பாக மாறியது. அலுவலக வேலைகள், பொறுப்புகள் என இருவருக்கும் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பேசாமல் ஒரு நாள் கூட செல்ல முடியாத நிலை வந்தது. சுகன்யாவின் வாழ்க்கையில் இன்னும் சில சிக்கல்கள் இருந்தன. பிரிந்து வாழ்ந்தாலும் அவளின் கடந்த காலம் அவளை முழுவதுமாக விட்டுவிடவில்லை. சில நாட்களில் அவள் மிகவும் சோர்வாக இருப்பாள். நான் சரியா வாழறேனா? என் வாழ்க்கை இப்படித்தான் போயிடுமா என்று அடிக்கடி கேள்விகள் கேட்பாள். அந்த நேரங்களில் நான் அவளிடம், உன் வாழ்க்கை உன் கையில்தான் இருக்கு, கடந்த காலம் உன்னை தீர்மானிக்காது என்று சொல்வேன். ஒரு நாள் அவள் என்னிடம் ஒரு விஷயத்தை நேரடியாக கேட்டாள். அம்பி, நீ என்ன உண்மையிலேயே ஏத்துக்குவியா, என் கடந்த வாழ்க்கையோட சேர்த்தே என்ற கேள்வி என்னை அமைதியாக்கிவிட்டது.
இது சாதாரண காதல் கேள்வி அல்ல, பொறுப்பு கேள்வி. நான் கொஞ்சம் நேரம் யோசித்துவிட்டு சொன்னேன், சுகன்யா, நான் உன்னை கடந்த காலத்துக்காக பார்த்ததே இல்ல. நீ இப்போ என்ன மாதிரி மனிதரா இருக்க அததான் பார்க்கிறேன். அவளின் கண்களில் அந்த நிமிஷம் ஒரு நிம்மதி தெரிந்தது. அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஆனால் வாழ்க்கை எப்போதும் எளிதாக இருக்காது. ஒரு நாள் அவளின் உறவினர் ஒருவர் அவளின் வாழ்க்கை குறித்து பேச ஆரம்பித்தார்கள். இன்னும் இப்படியே இருந்தா சரியில்லை, மறுபடியும் வாழ்க்கையை பற்றி யோசி என்று சொன்னார்கள். அந்த பேச்சுகள் அவளை குழப்பத்தில் ஆழ்த்தியது. அவள் என்னிடம் வந்து, என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல என்று சொன்னாள். அந்த நாள்தான் நான் உணர்ந்தேன், காதல் மட்டும் போதாது, தெளிவும் தைரியமும் வேண்டும். நான் மெதுவாக அவளிடம் சொன்னேன், நீ எந்த முடிவெடுத்தாலும் அது உன் மனசுக்கு சரியா இருக்கணும். நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் என்று. அந்த வார்த்தைகள் அவளை இன்னும் என்னிடம் நெருக்கமாக்கின. சில நாட்கள் கழித்து அவள் ஒரு பெரிய முடிவை எடுத்தாள். தன் வாழ்க்கையை முறையாக சரி செய்ய வேண்டும் என்று. சட்டப்படி பிரிவு, வேலையில் கவனம், தன்னை பற்றிய தெளிவு, எல்லாவற்றையும் ஒன்றன்பின் ஒன்றா சரி செய்ய ஆரம்பித்தாள். நான் அவளுக்கு பக்கத்தில் நின்றேன். முன்னால் ஓடவில்லை, பின்னால் தள்ளவும் இல்லை. சமமாக நடந்தேன். அந்த பயணம் எங்களுக்கு எளிதாக இல்லை. சில நேரங்களில் வாக்குவாதம், சில நேரங்களில் அமைதி, சில நேரங்களில் கண்ணீர். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை, நம்பிக்கை. ஒரு மாலை அவள் என்னிடம் சொன்னாள், அம்பி, இப்பதான் நான் என்ன நானே மதிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு காரணம் நீ என்ற வார்த்தைகள்தான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. நாங்கள் எங்கள் உறவை ஒரு பெயருக்குள் அடைக்கவில்லை, அவசரப்படவில்லை, சமூகத்துக்கு காட்டுவதற்காக எதுவும் செய்யவில்லை. 2 மனிதர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்க்கையை கொஞ்சம் நல்லதாக மாற்றிக்கொண்டிருந்தோம். சில சமயம் காதல் என்பது கைப்பிடிப்பது இல்லை, வாக்குறுதி கொடுப்பதும் இல்லை, உடனே முடிவெடுப்பதும் இல்லை. அது ஒருவரின் குழப்பத்தில் அமைதியாக உட்கார்ந்து, நீ தனியா இல்ல என்று சொல்லும் துணிச்சல். அந்த துணிச்சலை நாங்கள் இருவரும் மெதுவாக கற்றுக்கொண்டிருந்தோம். காலம் மெதுவாக நகர்ந்தது. சுகன்யா எடுத்த முடிவுகள் அவளின் வாழ்க்கையில் தெளிவை கொண்டு வந்தன. சட்டரீதியான விஷயங்கள் முடிவுக்கு வந்ததும் அவளின் மனதிலிருந்த பெரிய பாரமும் குறைந்தது. அவள் இப்போது முன்பை போல இல்லை, அழகாக மட்டும் அல்ல, உள்ளுக்குள் வலிமையானவளாக மாறினாள். ஒரு நாள் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பும்போது அவள் என்னை அழைத்தாள். அம்பி, நாளைக்கு எனக்கு லீவ், எங்காவது போய் அமைதியா பேசலாமா? அவளின் குரலில் ஏதோ ஒரு தீர்மானம் இருந்தது. அடுத்த நாள் நாங்கள் ஒரு அமைதியான இடத்திற்கு சென்றோம். சத்தம் நுள்ளாத, மனிதர்கள் குறைவான ஒரு பூங்கா. நிறைய நேரம் பேசாமல் அமர்ந்திருந்தோம். அமைதியை உடைத்தது அவள்தான். நான் இப்போ ஒரு தெளிவுக்கு வந்திருக்கேன் என்றாள். நான் அவளை பார்த்தேன். எதுவும் கேட்கவில்லை. என் வாழ்க்கை இனிமேல் யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது. ஆனா யாராவது ஒருத்தர் கைகோர்த்து நடக்கணும்னா அது புரிதலோட இருக்கணும். என் பார்த்து கேட்டாள், நீ என்னோட வாழ்க்கை பயணத்துல ஒரு துணையா வர தயாரா இருக்கியா? அவசரமில்லாம, அழுத்தமில்லாம? அந்த கேள்வி என் மனதை ஆழமாக தொட்டது. இது காதல் முன்மொழிவு அல்ல, இது வாழ்க்கை முன்மொழிவு. நான் மெதுவாக சொன்னேன், சுகன்யா, நான் உன் வாழ்க்கையை மாற்ற வரல, உன் வாழ்க்கை பயணத்துல உன்னோட சேர்ந்து நடக்க வர்றேன். அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. அது சோக கண்ணீர் அல்ல, நிம்மதியின் கண்ணீர். அந்த நாளில் நாங்கள் பெரிய வாக்குறுதிகள் எதுவும் செய்யவில்லை. எதிர்காலத்தை பற்றி பெரிதாக பேசவில்லை. ஒரு விஷயத்தில் மட்டும் இருவரும் உறுதியாக இருந்தோம். அவசரம் வேண்டாம், பொறுப்பு முதலில், புரிதல் அடிப்படையில் உறவு. நாட்கள் கழிந்தன. சுகன்யா வேலையில் இன்னும் கவனம் செலுத்த ஆரம்பித்தாள். புதிய இலக்குகள் வைத்தாள். நான் என் வாழ்க்கையையும் என் குடும்பத்தையும் அவளிடம் மெதுவாக அறிமுகப்படுத்தினேன். ஒரு நாள் சொன்னாள், முன்னாடி நான் ஒருத்தன் வாழ்க்கையில என் இடத்தை தேடினேன், இப்போ என் வாழ்க்கையில என் இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன் என்ற வார்த்தைகள் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. சில உறவுகள் சத்தமாக ஆரம்பிக்காது, அவை மெதுவாக, அமைதியாக, ஆனால் ஆழமாக வேரூன்றும். நாங்கள் காதலர்கள் என்று உலகத்துக்கு அறிவிக்கவில்லை, ஆனால் ஒருவரின் வாழ்க்கையில் ஒருவர் அவசியமான மனிதர்களாக மாறியிருந்தோம். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கே தெரியாது. ஆனால் இன்றைய நாள் உண்மையாக இருந்தால் நாளை தானாகவே சரியாகிவிடும் என்று நம்பினோம். அந்த நம்பிக்கையோடு எங்கள் பயணம் தொடர்ந்தது. உண்மையான காதல் என்பது உடல் ஈர்ப்பில் தொடங்குவது அல்ல, ஒருவரின் வலியை புரிந்து கொள்வதில் தொடங்குவது. கடந்த காலம் ஒரு மனிதரை வரையறுக்காது,
அவர் இன்று எப்படி வாழ்கிறார், எப்படி சிந்திக்கிறார், எப்படி நேசிக்கிறார், அதுதான் அவரின் உண்மையான அடையாளம். ஒரு உறவில் அவசரம் வேண்டாம். உரிமை காட்டுவதற்கு முன் பொறுப்பை கற்றுக்கொள்ள வேண்டும். நட்பு, நம்பிக்கை, புரிதல், இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் காதல் பாதுகாப்பானதும் அழகானதுமாய் மாறும். சில சமயம் காதல் என்பது ஒருவரின் வாழ்க்கையில் துணையாக இருப்பதே அவருக்கு கிடைக்கும் மிகப்பெரிய காதல்.